வணக்க மக்களை, சட்டமன்றம் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாக இருக்கிறதாம். முதல்வர் துணை முதல்வர் தொகுதிகளில் அதிர்ச்சியா? வெளியான அதிமுகவின் 3ஆம் கட்ட வேட்பாளர் அதிர்ச்சி தகவல். வாங்க வீடியோவை பார்க்கலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது நெருங்கக்கூடிய சூழல்தான் தமிழக அரசியலிலே ஒரு புதிய மாற்றத்தை எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் விதமாகத்தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகளெல்லாம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. ஆளும் கட்சியான திமுக அரசோ மீண்டும் ஆட்சியை பிடித்த நிலைப்பாட்டில் அதற்கான வேர்களை தொடங்கிவிட்டது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடியாரும் பாஜகவும் எப்படியாவது தமிழகத்தின் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் எண்ணத்தில் தான் அதற்கான வேலைகளை தொடங்கிவிட்டார். இந்த வகையில்தான் இந்த சட்டமன்ற தேர்தல் அதிமுகவிற்கு 167 தொகுதிகளில் போட்டியிடுகிறதா. அதிமுக இதுவரை 150 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலுமே 2 கட்டங்களாக வெளியிட்ட நிலையில் இன்று இறுதிக்கட்டமாக வேட்பாளர் பட்டியலை வெளியிடுகிறது. குறிப்பாக சொல்லப்போனால் கடந்த 2 கட்டங்களுக்கும் சென்னையில் ராயபுரம் தவிர மற்ற 12 தொகுதிகளுக்கும் அதிமுகவின் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படவில்லை. இந்த நிலையில்தான் இந்த 3ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியல் என்பது அதிமுகவிடையே ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்துமா. சென்னையில் மீதமுள்ள தொகுதிகளுக்கான வேட்பாளர் பெயர்களும் இடம்பெற்றிருக்கிறது. அதன்படிதான் இறுதி வேட்பாளர்கள் பட்டியல் என்பது 17 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் வெளியாகிறது. அதாவது சென்னையை பொறுத்தவரை 1000 விளக்கு தொகுதியில் வளர்மதியும், அண்ணா நகரில் கோகுல இந்திரா, சேர்ப்பாக்கம் தொகுதியில் திருமலைக்கேடி ஆதிராஜனும், திட்டக்குடி முருகனாரம், துறைமுகம் ராயபுரம் ஆர்மனோ, விருகம்பாக்கம் விருகை VN ரவி, தியாகராஜ நகரில் சத்யநாராயணன், வேளச்சேரியில் MK அசோக், சோழிங்கநல்லூர் KP கந்தன், RK நகர் RS ராஜேஷ், வெள்ளிவாக்கம் SR விஜயகுமார், திருச்சுழியில் ராஜவர்ணன், ஆலந்தூரில் S சரவணன், கொளத்தூரில் P சந்தனகிருஷ்ணன், திருவிக்கா நகரில் பொற்கொடி ஆம்ஸ்டாங், எழும்பூர் தொகுதியில் அபிஷேக் ரங்கசாமி, ஆலங்குடியில் தன விமல் ஆகியோரெல்லாம் இந்த இதில் தொகுதியில் போட்டியிடார்கள். அதாவது முதல்வர் துணை முதல்வர் போட்டியிடும் தொகுதிகள் திடீரில் அதிர்ச்சியா. கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சரை எதிர்த்து, அதாவது சந்தான கிருஷ்ணன் என்பவர் சேர்ப்பாக்கம் திருநெல்வேலியில் துணை முதலமைச்சரை எதிர்த்தும் ஆதிராஜனும் போட்டியிடுவதாக தெரிவிக்கிறது. கடந்த தேர்தலில் முதல்வர் ஸ்டாலினை கொளத்தூரில் எதிர்கொண்ட அதிமுக வேட்பாளர் ஆதிராஜரை இம்முறை சேர்ப்பாக்கத்தில் துணை முதல்வர் உதயநிதிக்கு எதிராக போட்டியிட களமிருக்கிறார்கள் அதிமுக. இவர் ஏற்கனவே 2006ஆம் ஆண்டு தேர்தலில் 1000 விளக்கு தொகுதியில் MK ஸ்டாலினுக்கு எதிராக போட்டியிட்டு 2468 வாக்கு வித்தியாசத்தில் தான் தோல்வியை தழுவியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கதா. இந்த வகையில்தான் அதே நேரம் கடந்த 2021 தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் முதல்வர் MK ஸ்டாலினுக்கு எதிராக களமிறங்கிய இவர் 35,138 வாக்குகளை மட்டுமே பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கதா. இந்நிலையில்தான் இந்த வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக அதிமுகவின் வேட்பாளருக்கும் திமுக வேட்பாளருக்கும் கண்டிப்பாக ஒரு சில தொகுதியில் ஒரு கடுமையான போட்டியெல்லாம் நிலவக்கூடிய சூழல் தான் உருவாகியிருக்கும். இந்த வகையில்தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக முதலமைச்சர் அல்லது துணை முதலமைச்சர் தொகுதியில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தும் விதமாகத்தான் அதிமுகவின் இந்த தொகுதி வேட்பாளர் பட்டியல் என்பது ஒரு அதிர்ச்சியை தரக்கூடிய விஷயமாகத்தான் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து